தமிழுக்கே உரிய ஒரு அழகான பண்டிகை, அற்புதமான திருநாள் ஆடிப்பெருக்கு அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஆடி 18 அன்று செய்ய வேண்டிய வழிபாடு, தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரம், இவை அனைத்தையும் இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆடியில எந்த நல்லதும் செய்யக்கூடாது, சாமி மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய இந்த ஆடி மாசத்துலதான் எந்த நல்லதா இருந்தாலும் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி 18. அதனாலதான் அந்த நாளுக்கே பேர் என்ன வச்சாங்க, ஆடி பெருக்கு அப்படின்னாங்க. இந்த நாள்ல எதை செய்தாலும் பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த நாளுக்கு உண்டான தனித்துவமான சிறப்பு அப்படின்னே நாம சொல்லலாம். இல்ல நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கிறீங்க, நாங்க தங்கம் வாங்கலாமா, புதுசா நாங்க வீடு கட்டுறதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய போறோம், அதெல்லாம் நாங்க செய்யலாமா, பொருட்கள் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, டூ வீலர் வாங்கலாமா, ஆடை ஆபரணங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. எது வேணாலும் வாங்கலாம். பலர் கேக்குறீங்க, நாங்க ஒரு பேக்கரி திறக்க போறோம், இல்ல நாங்க ஒரு பொட்டிக் திறக்க போறோம், இந்த மாதிரி ஏதாவது திறப்பதாக இருந்தால் திறக்கலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த ஆடி பெருக்கன்னைக்கு எல்லாமே செய்யலாம். எல்லா நல்ல காரியத்தையும் நீங்க துவங்கலாம். இதுல எந்த தடையும் கிடையவே கிடையாது. அதனால யார் எது வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு உடனே தங்கம் வாங்க சொன்னாங்கப்பா அப்படின்னு உடனே கணவரையோ பையனையோ கூட்டிட்டு தங்கம் வாங்கலாம் போங்க அப்படின்னு நான் சொல்லல. எளிமையாக என்ன வாங்குவதற்கு தேவை இருக்கிறதோ அதை தான் வாங்க சொன்னேன் நானு. கண்டிப்பா வாங்கணுமான்னு சில பேர் கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதே. இப்போ ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடி மாசத்துல விலை மலிவா இருக்கும், இல்ல ஏதாவது வாங்கி வைக்கக்கூடியவர்கள், அதாவது சில பேருக்கு சேமிச்சு வைக்கிற பழக்கம்னு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த நாள்ல வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். ஆனா ஆடி 18 அன்னைக்கு தங்கமே வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த நாள் நல்ல நாள், அதனால அந்த நாள்ல வாங்கிக்கோங்க. மத்தபடி சாதாரணமா நமக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா வாங்குங்க. இந்த நாள்ல கண்டிப்பா வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு இப்படி சொல்லி சொல்லியே எப்படி அக்ஷய திருதியை மாத்தணுமோ அதே மாதிரி இதுவும் அப்படியே மாறிட போகுது. என்னம்மா நீங்களே தங்கம் வாங்க வேணாங்கிறீங்க, அது வாங்க வேணாம், இது வாங்க வேணாங்கிறீங்க, அப்ப இந்த நாள்ல நாங்க என்னதான் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆடி 18 அன்னைக்கு இந்த 2 பொருட்களை வாங்குங்க. வீட்டுல என்னன்னைக்கும் மகிழ்ச்சி, இன்பம் அனைத்தும் நிறைந்திருக்கும். அந்த 2 பொருள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இங்க ஞாபகப்படுத்துறேன். மஞ்சள், உப்பு. இது 2ம் வாங்கி நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணிட்டு நம்முடைய வீட்டு தேவைக்கே நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா அந்த வீட்டுல நல்ல சிறப்புக்குரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். இந்த நாள் அப்படிங்கிறது பெரியவங்க எதுக்காக சொன்னாங்க, நமக்கு வாழ்நாள் முழுக்க 365 நாள் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த உணவை நமக்கு தரக்கூடிய விவசாயிகளுக்கு உயிர் நாடியாக விளங்குகின்ற அன்னையை, காவிரி தாயை போற்றி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல காவிரி மாதாவுக்கு நாம நன்றி சொல்லணும். இங்க காவிரி ஓடுறதுனால நம்ம காவிரி அப்படின்னு பேசுறோம். எங்கெங்க என்ன